எப்போதும் சந்தோஷமா சமாதானமா நல்லா பிளெஸிங்கா இருந்தீங்க, தெரிஞ்சு நம்ம வீட்டுல கர்த்தர் இயேசு நம்ம கூட இருக்கிறாருன்னு. அதுக்கு மாறாக எப்பயும் வாக்குவாதம், கோபம், கசப்பு, இதெல்லாம் பகை, இதெல்லாம் இருந்து வச்சுக்கோங்களேன், நீங்க தெரிஞ்சுக்க இதெல்லாம் பிசாசு இங்க இருக்காங்க. இதான் டிஃபரெண்ட். வசனத்தோட மாத்திக்கணும். கோபத்தோடு இருக்கக்கூடாது, பகையோடு இருக்கக்கூடாது. ஆனா சொல்ல சபிப்புக்கு அவர்களை நீ ஆசீர்வதி என்றார். முடியுமா? உடனே சபிக்கிறாங்க, பரவாயில்லமா நீ நல்லா இருமா சொல்லுவோமா, மண்ணத்துக்கு மேல போடுவாங்களாம். ஜனம் எப்படி பண்றாங்க பார்த்துருக்கீங்களே, நீ நாசமா போனோம், ஒண்ணு இல்லாம போனோம், என்னென்ன சபிப்பாங்க ஜனங்களை. சொல்ல சபிச்சேன் பாத்தியா, அதே குடும்பத்தை ஆட்சி பாத்தியா, என் வாயில வந்தா உருப்படுவான் அவன், அதே மாதிரி ஆட்சிப்பா அவனுக்கு. அதெல்லாம் செஞ்சா ஆண்டவர் பாறையில ரொம்ப அது அருவருப்பா இருக்காது. மன்னிக்கணும். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள்.